இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பெரம்பூர்ல வந்து உங்களை ஏமாத்திடலாம் நினைச்சு பெரம்பூர் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு களவு காணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இப்போ வந்திருக்கிறாங்க? இதுக்கு அவங்களுக்கு இதுக்கு பெரம்பூருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்த்துருக்காங்களா? ஆனால் ஆர் டி சேகர் அவர்கள் வெறும் தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிறவர் கிடையாது. வருடம் முழுக்க உங்களோட வாழக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர். நானே வந்தேன், சும்மா சொல்லாத. உங்களோடு வாழக்கூடியவர், உங்களுடைய மண்ணின் மைந்தர், உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். இன்னைக்கு வேற ஒரு கும்பல் வந்து உங்களை ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை உங்க தேவைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் எட்டி பார்த்தது கூட கிடையாது. ஆனா ஆர் டி சேகர் அப்படி கிடையாது. உங்களுடைய ஒருத்தர், மண்ணின் மைந்தர். பெரம்பூர் மக்கள்கிட்ட இருந்து அவரையும் அவர்கிட்ட பெரம்பூர் மக்களையும் பிரிச்சு பார்க்க முடியாது. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கக்கூடியவர், உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் பங்கு கொண்டு உங்களோடு இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். மழை வெள்ளம் புயல் வந்தப்போ அண்ணன் அவர்கள் களத்துல இறங்கி மழையில நினைஞ்சு இடுப்பளவுல தண்ணி நின்று உங்க கூட நின்று உங்களுக்காக உதவி செஞ்சவர். அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்திலையும் அவருடைய உயிரை பணைய வச்சு இந்த பெரம்பூர் பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரா எண்ணற்ற திட்டங்களை இந்த பெரம்பூர் தொகுதிக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த உரிமையோடு உங்ககிட்ட இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கிறார்.